ஃபிக்ஸட் டெபாசிட் தான் சேஃபு அப்படின்னு இன்னும் ஒரு இந்தியாவில் 60% மக்கள் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்லேயே வச்சுருக்காங்க. அதில் வர இன்ட்ரெஸ்ட் வச்சுட்டு அவங்க வந்து ஈவன் ரிட்டையர்மெண்ட் லைஃப் ரன் பண்ணுறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் ஃபிக்ஸட் டெபாசிட்டை கன்சிடர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நான் கணேசன் திரு, உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். இது வேர்ல்டில் கம்பேர் பண்ணும்போது நம்ம 60% சொல்கிறோம். சைனாலையும் அதிகம், அரௌண்ட் 50% வச்சிருக்காங்க. யூஎஸ்லலாம் பார்த்தீங்கன்னா டெவலப்ட் எக்கனாமின்னு பேசுகிறோம். அவங்க வந்து ஒரு 12-13% தான் வந்து எஃப்டிஸ் இந்த மாதிரி வச்சிருக்காங்க. மீதி எல்லாமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் வச்சிருக்காங்க. ஹை இன்வெஸ்டர்ஸ், அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்லையோ இல்லைன்னா லாங் டேர்ம் ரிட்டையர்மெண்ட் அவங்களுக்கான பிளான் இருக்குது, அதுலேயும் முதலீடு பண்ணுவாங்க. ஸோ முதலீடாக பண்ணுவாங்க. நம்ம வந்து சேவிங்ஸ் அண்ட் எஃப்டியை இதுவும் முதலீடு தான், பட் ரொம்ப கன்சர்வேட்டிவான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதில் என்னென்ன ரிஸ்க் இருக்குது, இதில் ரிஸ்க் இருக்குன்றது முதல்ல நிறைய பேருக்கு தெரியாது. முதல் ரிஸ்க் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் ரிஸ்க். முன்னெல்லாம் வந்து நமக்கு செலவு பண்ணக்கூடிய விஷயங்கள் கிடையாது. அண்ட் இன்ஃப்ளேஷன் வந்து 10-12% இருந்தாலும் ஃபிக்ஸட் டெபாசிட்டும் கிட்டத்தட்ட இன்ஃப்ளேஷன் அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்தாங்க. யாரெல்லாம் சேர்த்து வைக்க முடிஞ்சதோ அவங்க வந்து பணத்தை சேர்த்து வச்சு குயிக்காக பணத்தை டபுள் பண்ணாங்க. இதுதான் போயிட்டு இருந்தது. பட் ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் நம்பர்ஸை குறைச்சிட்டோம்னா ஆர்பிஐ வந்து இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட் ரேட் வந்து 6.5% தான் வச்சிருக்காங்க. இன்ஃப்ளேஷன் பர்சன்டேஜ் 2% குறைஞ்சாலும் ஃபிக்ஸட் டெபாசிட் ரேட்னு பார்த்தோம்னா நம்ம 6.5% வச்சிருக்காங்க. இது கூட குறைய லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸா பாத்தீங்கன்னா ஒரு 5.5ல இருந்து 6.5 வரைக்கும் இந்த ரேஞ்சில தான் முன்ன பின்ன போயிட்டு இருக்கு. அது போக போக இந்தியா டெவலப் ஆகுதுன்னும் போது இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைய தான் செய்யும். ஸோ நம்ம இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் பண்ணி கிடைக்குதான்னு பாத்தீங்கன்னா இந்த இன்ஃப்ளேஷன் நம்பர்ஸ் 1.5% 2% லாஸ்ட் ஒரு 7-8 மந்த்ஸாக கவர்மெண்ட் சொல்றது ஒரு கோர் இன்ஃப்ளேஷன். ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன், அதாவது ஹோல்சமாக பார்க்கும்போது அது இன்னுமுமே வந்து 7-8%. அதை தாண்டி விலைவாசி ஏறினது குறைஞ்ச பாடு இல்லை. அது இல்லாமல் மற்ற எஜுகேஷன் இன்ஃப்ளேஷன், ஹெல்த் இன்ஃப்ளேஷன்லாம் பார்க்கும்போது நமக்கு டபுள் டிஜிட் தான் போகுது. ஸோ நம்ம போடுற பணம் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுதான்னா ஃபிக்ஸட் டெபாசிட் வழியாக கிடையாதுன்றது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதுதான் உண்மை. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டாக்ஸேஷன். ஸோ நிறைய பேர் 30% 20% டாக்ஸ் லாப்ல வரவங்க தான் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் நிறைய போட்டு வைப்பாங்க. ஏன்னா பணத்தை சேர்த்து வச்சிருக்காங்க, ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. ஸோ ஒரு 30% டாக்ஸ் லேப்ல நம்ம ஒரு பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஃபைனலாக கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒரு வருஷம் கழிச்சு ஒரு 6.5%ல இருந்து ஒரு வருஷம் கழிச்சு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா 30% போச்சுன்னா 4.9% தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்படி பார்த்தோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபைனல் ரிட்டர்ன்ஸ் இன்னுமுமே குறையுது அப்படின்றது தான் அடிப்படையான உண்மை. ஸோ இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா முன்னெல்லாம் வந்து 15G கொடுத்துட்டோம், டாக்ஸ் ஃபைல் பண்ண வேணாம்னு சொல்லுவோம். உங்ககிட்ட வந்து நிறைய பணம் இருந்தாலும், அதாவது கோடிக்கணக்கில் இல்லை லட்சக்கணக்கில் இல்லைனாலும் ஒரு சில லட்சங்கள் நீங்கள் டெபாசிட் போடுறீங்க அப்படின்னாலும் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஐடிஆர் ஃபார்ம்ல காமிக்கிறீங்களா அப்படின்றத ஈஸியா இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்டால பார்க்க முடியும், கேட்ச் பண்ண முடியும். உங்களை கொஸ்டின் பண்ணுவாங்க. நான் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி நீங்க அமௌண்ட் காமிச்சு தான் ஆகணும், பே பண்ணி தான் ஆகணும். இது என்ன, நான் 15G கொடுத்துட்டேன்னு நாங்க பேச முடியாது. 15G கொடுத்தீங்கன்னா இங்க காமிக்கணும், இன்கம் டாக்ஸ் ஃபைலிங்ல காமிச்சாகணும். ஸோ இதுதான் வந்து உண்மை. ஸோ நமக்கு எஃப்டில போட்டு அதுல டாக்ஸேஷன் போய் கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் கம்மி. அதுதான் ரெண்டாவது பெரிய ரிஸ்க். மூணாவது ரிஸ்க் பாத்தீங்கன்னா லிக்விடிட்டி அண்ட் பெனால்ட்டி. அதாவது நீங்க ஒரு வருஷம் போடுறீங்க, 6 மாசம் போடுறீங்கன்னா அதை வந்து பிரேக் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் தான். ஆனால் பெனால்ட்டி போடுவாங்க. இருக்கிற கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்லையும் ஒரு 1/2% 3/4% டிடெக்ட் பண்ணிட்டு இல்லை சார்ஜஸ்னு கொஞ்சம் பணம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கொடுப்பாங்க. ஸோ லிக்விடிட்டி ஃபேக்டர் பொறுத்த வரைக்கும் என்னால் 1 லட்சத்தில் எனக்கு 50,000 போதும்னு எடுக்க முடியாது, 30,000 போதும்னு எடுக்க முடியாது. மொத்தத்தையும் பிரேக் பண்ணுங்க, பணத்தை எடுத்துருங்க, அதுக்கப்புறமா உங்களுக்கு வேணும்னா மறுபடியும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நீங்க போடும்போது 7% எடுத்துருக்கலாம், வித்ட்ரா பண்ணும்போது பிரேக் பண்ணும்போது 6.5% ஆச்சுன்னா ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்றது 6.5%க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும். இதுவும் லாஸ் தான். ஸோ இந்த லிக்விடிட்டி அண்ட் பெனால்ட்டி ரிஸ்க் வந்து இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்ல ரொம்பவே அதிகம். நாலாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க். முதல்ல இப்போ சொன்ன எக்ஸாம்பிள் படி 7% இருந்தது, இப்போ 6.25% வந்துருச்சு. இன்னும் மார்க்கெட் நல்லா இருக்கு, எக்கனாமி வளருதுன்னா 6.25 இருந்து 6% குறையும், 5.25% குறையும். அப்போ நீங்க போட்டது ஒரு 3-4 வருஷமா ரெகுலரா ரெனியூ பண்ணிட்டே இருக்கீங்கன்னா ஆரம்பிக்கும் போது 7% இருக்கும், 6, 6.25, 6ன்னு குறைஞ்சிக்கிட்டே வரும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸும் குறைஞ்சிக்கிட்டே வரும். இதுதான் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து ஒரு சீனியர் சிட்டிசன் போடுறாங்க, இந்த ரிட்டர்ன்ஸ் வச்சு தான் அவங்க மேனேஜ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7% இருக்கும்போது அதிகமான அமௌண்ட் கிடைச்சிருக்கும், 6% வரும்போது கம்மியான அமௌண்ட் தான் கிடைக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வரும்ன்றது தான் உண்மை. ஸோ இதுதான் வந்து இந்த எஃப்டி இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு ஒன் ஆஃப் த ரிஸ்க்னு சொல்லலாம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். நான் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு பணம் எடுக்க மாட்டேன்னு நமக்கு தெரியும், ஆனால் வருஷம் எஃப்டி ரெனியூ பண்ணுறோம். ஏன்னா டேர்ம் டெபாசிட்னு 5 இயர்ஸ் இருக்கு எஃப்டியில், அது 6.25 மேபி ஒரு 1/2% எக்ஸ்ட்ரா தருவாங்க. பட் இருந்தாலும் நடுவில் பிரேக் பண்ண குறையுமேன்னு சொல்லிட்டு மோஸ்ட் ஆஃப் தம் பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படின்னா இயர்லி ரெனியூ பண்ணிடலாம், ஆட்டோ ரெனியூவல் போட்டுருவாங்க, வருஷம் ரெனியூ ஆகிட்டே இருக்கும். ஒரு 5 வருஷமா 10 வருஷமா நிறைய பேர் ரெனியூ பண்ணவங்களாம் இருக்காங்க. ஸோ அது அப்படி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம், ஒரு 10,000 ரூபாய் 40 வருஷமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அப்படியே விட்டுருந்தோம்னா 2 லட்ச ரூபாய் தான் 8% கிடைச்சிருக்கும் எஃப்டியில். இதே 10,000 ரூபாய் சென்செக்ஸ்ல போட்டிருந்தோம்னா, மியூச்சுவல் ஃபண்ட் இண்டெக்ஸ்ல போட்டிருந்தோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு 23 லட்சம் கிடைச்சிருக்கும். ஸோ அது 5 வருஷமா பாருங்க, 10 வருஷமா பாருங்க,
உங்களுக்கு எஃப்டி கியூமுலேட்டிவாக கிடைக்கிறத விட அதிகப்படியாக கிடைக்கும். இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20 லட்ச ரூபாய் வந்து லூஸ் பண்ணியிருக்கோம் 40 இயர்ஸ் டைம் லைனில். 5 வருஷத்தில் மேபி ஒரு 2-3 லேக்ஸோ இல்லை 1 லேக்கோ லூஸ் பண்ணியிருப்போம். அதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட், மிஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட்லையும் இந்த மாதிரி பலதரப்பட்ட ரிஸ்க் இருக்குன்னு சொல்கிறோம். பட் என்ன, போட்ட பணம் கண்டிப்பாக கிடச்சிரும், ஒரு வருஷம் முடிவில் கிடைக்கும், அந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஏமாற்ற மாட்டாங்க. நேஷனலைஸ் பேங்க்ஸாக இருந்தாலும் சரி, நமக்கு தெரிஞ்ச லோக்கல் பேங்க்ஸாக இருந்தாலும் சரி வந்துடும். இது வரைக்கும் பெரிய டிஃபால்ட் ஆனதில்லை, எல்லாம் ஓகே. பட் நமக்கு என்ன தேவை, நம்ம ஃபியூச்சருக்கு இந்த போட்ட முதலீடு யூஸ் ஆகுமா, நமக்கு ரிட்டர்ன்ஸ் தேவையா அப்படின்னு யோசிக்கும் போது இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்கள் ரிஸ்க் ஃபேக்டரையும் பார்க்கணும், ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டையும் பார்க்கணும், அதுக்கப்புறம் முதலீடு பண்ணுங்க. சரி, இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஒரு 2-3% எக்ஸ்ட்ரா வந்தால் நல்லது தானே. இப்போ நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் 6.25% சொல்கிறோம், கவர்மெண்ட் பாண்ட்ஸ் 8-8.5% கிடைக்குது, சேஃப். அடுத்த 3 வருஷம் கேஷ் ஃப்ளோவோடு கிடைக்குது. அதையும் நீங்கள் ஆர்டியாவோ இல்லை எஃப்டியாவோ போட்டு வைக்கலாம். அதை தாண்டி என்சிடிஸ் இருக்குது, அதையுமே வந்து நீங்கள் 9-10% வரைக்கும் கிடைக்குது, 11% வரைக்கும் கூட கிடைக்கும். உங்களோட ஓவரால் எஃப்டியை பிரித்து இந்த மாதிரி போடும்போது எக்ஸ்ட்ரா 3-4% வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு 2-3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 4% அடிஷ்னல் ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு நீங்கள் சேஃபாகவே எடுத்துக்கலாம். ஈக்விட்டியே போகாதீங்க, சேஃபாகவே எடுத்துக்கலாம். ஸோ பாண்ட்ஸ் எப்படி சூஸ் பண்ணணும்னா, கவர்மெண்ட் பாண்டா, கிரெடிட் ரேட்டிங் இருக்கா, செக்யூர்டா அன்செக்யூர்டா, இதெல்லாம் பாருங்க. என்ன கேஷ் ஃப்ளோ அதையும் கேட்டு வாங்கிக்கோங்க, இது முக்கியம். என்சிடியா இருந்தால் நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. கிரெடிட் ரேட்டிங் என்ன, யார் கொடுக்குறாங்க, செக்யூர்டா அன்செக்யூர்டா, எவ்வளோ டெபாசிட் இஷ்யூ பண்ணுறாங்க, 50 கோடியா 300 கோடியா 1000 கோடியா, அது ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சா இஷ்யூ பண்ண உடனே, அண்ட் ரெகுலராக டெபாசிட்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்களா, அது கன்வெர்ட் பண்ண முடியுமா முடியாதா, இந்த மாதிரி விஷயம்லாம் கேட்டுக்கோங்க. அண்ட் ஃபினான்ஷியலி அவங்க நல்லா இருக்காங்களா. கவர்மெண்ட் பாண்ட்ஸ் போனீங்கன்னா பிரச்சனை இல்லை, கிட்டத்தட்ட சாவரன் கேரண்டி. என்சிடிஸ் பிரைவேட் கம்பெனிஸ், அப்படி போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ஃபினான்ஷியல்ஸ் பார்க்கணும். அவங்க கடன் இருக்கா, என்ன பண்ண போகிறாங்க, வாங்கின பணத்தை என்ன பண்றாங்க, அது இது வரைக்கும் கரெக்டா அவங்க இந்த மாதிரி என்சிடி இஷ்யூ பண்ணி திருப்பி கட்டிட்டாங்களா, திருப்பி இன்வெஸ்டர்ஸ்க்கு பணத்தை கொடுத்துட்டாங்களா, இந்த மாதிரி விஷயம்லாம் பார்க்கணும். ஏன்னா ஒரு இன்வெஸ்ட் பண்றது கஷ்டப்பட்டு முதலீடு பண்ற பணம், அந்த பணத்தை நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அனலைஸ் பண்ணிட்டு பண்ணோம் தான் நல்லது. ஏன்னா ஒரு 5 வருஷம் கழிச்சு தேவையில்லாம எஃப்டில போட்டேன், தேவையில்லாம ஸ்கேம்ல மாட்டிக்கிட்டேன்னு புலம்புறதை விட ப்ராப்பரா ஒரு மாசம் 2 மாசம் டைம் எடுத்து அனலைஸ் பண்ணிட்டு ஒரு நல்ல அட்வைசரை கேட்டு அவங்க மூலமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது ரொம்பவே நல்லது. நீங்க பாண்ட்ஸ், என்சிடி இல்லைன்னா எஃப்டில போடணும். இது இல்லாம கார்ப்பரேட் எஃப்டி, கார்ப்பரேட் ஃபிக்ஸட் டெபாசிட் பாத்தீங்கன்னா மஹிந்திரா ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபினான்ஸ், ஸ்ரீராம் ஃபினான்ஸ் தராங்க. இவங்களோட அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா 1-1.5% 5 இயர்ஸ் போடுறீங்கன்னா ஒரு க்ளோஸ் டு 2% வரைக்கும் கூட தருவாங்க. இதனால நம்ம வந்து மந்த்லி கேஷ் ஃப்ளோ கிடைக்கலாம், கியூமுலேட்டிவா கிடைக்கலாம், ஆனுவல் கிடைக்கலாம். நீங்க 3 to 5 இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எஃப்டில போடுற பணத்துல ஒரு போர்ஷன் இந்த மாதிரி கார்ப்பரேட் ஃபிக்ஸட் டெபாசிட்டும் வச்சிருக்கலாம். இவங்களோட ஃபினான்ஷியலும் அனலைஸ் பண்ண முடியும். பஜாஜ் ஃபினான்ஸ் உங்களுக்கே தெரியும், நிறைய கடன் கொடுக்குற கம்பெனி அண்ட் ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் என்பிஎஃப்சி. அதே மாதிரி தான் ஸ்ரீராம் ஃபினான்ஸ், அவங்களும் ஒரு என்பிஎஃப்சி. இந்த மாடல் அவங்க 2 பேருமே சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்றாங்க. மஹிந்திரா ஃபினான்ஸும் அதே தான், டெபாசிட் வாங்குறாங்க, ஃபினான்ஸ் பண்றாங்க. இது எல்லாமே 3 பேருமே நோன் நேம்ஸ் இந்த என்பிஎஃப்சி இண்டஸ்ட்ரி. ஸோ இவங்கெல்லாம் நீங்க பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஸோ கார்ப்பரேட் ஃபிக்ஸட் டெபாசிட், என்சிடி ஆர் பாண்ட் கம்பேர்ட் டு ஃபிக்ஸட் டெபாசிட், அதுதான் இந்த வீடியோல டீடைலா பார்த்தோம். எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னாலும் கீழே இருக்க என்கொயரி ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க, நான் உங்களை ரீச் அவுட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.